2வது தர்சனம் ஃப்ரெண்ட்ஸ் பிரிவினைகள். நம்ம குடும்பத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் கணவனோ இல்லை மனைவியோ இல்லை பிள்ளைகளோ இல்லை பெற்றோரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க பிரிஞ்சு போயிட்டுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம பார்த்து நம்ம உண்மையாக தான் இருப்போம், நேர்மையாக தான் இருப்போம், நம்ம உயிரே வச்சுருப்போம். ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சில காரணங்களால் என்ன பண்ணுறாங்க, கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பெற்றோரோ இல்லை யாரோ பிரிஞ்சு போயிடறாங்க. பிரிஞ்சு போயிடறாங்க, கைவிட்டுட்டு போயிடறாங்க. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய சகோதரிகளை நிறைய மனைவிமார்கள் விட்டுட்டு பிரிஞ்சு போயிடறாங்க. மனைவிமார்கள் கணவன்மார்கள் விட்டு பிரிஞ்சு போயிடறாங்க. ஆனால் அவங்க அந்த கணவன் அந்த மனைவி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் உண்மையாக தான் இருந்தேன், நான் உத்தமமாக தான் இருந்தேன், நான் கடவுள் தான் வணங்கினேன், ஏன் என் கணவன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாருன்னு கேட்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இது ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஆண்டோட ஏற்றுக்கொள்ள பிள்ளை வாக்கி நடக்குது. சில பேர் கணவன்மார்கள் கேட்குறாங்க, நான் உண்மையாக தான் இருந்தேன், நீதி நேர்மையாக தான் இருந்தேன், ஆனால் என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேரில் பல காரணங்கள். சில பேர் பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, நான் செல்லமாக வளர்த்த பிள்ளை, நான் செல்லமாக வளர்த்த பொண்ணு, ஆனால் எனக்கு கை விட்டு போயிட்டாங்க, நான் அதை விட்டு போயிட்டாங்க, நான் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ இது போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்போது சத்துரு ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுறான், குடும்பத்தில் சிதைக்கும்படி ஏதோ ஒரு அவன் சில காரணங்கள் சில காரியம் ஆண்டவர் அனுமதிக்கிறார். சத்ரு என்ன பண்ணுறான், பிசாசு என்ன பண்ணுறான், அவன் சேலஞ்ச் பண்ணி யோபு போல சேலஞ்ச் பண்ணி யோபுடைய காரியத்தை சேலஞ்ச் பண்ண மாதிரி, ஆண்டவரே நீங்கள் இந்த மகளையும் என்கிட்ட கொடுங்க, நான் உபத்திரப்படுத்துறேன், அவங்க உங்களை பின்பற்றி போயிடுவாங்க, வியாதி யோபுக்கு வந்த மாதிரி வியாதி வரலாம், இறப்பு வரலாம், மனைவியே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தூசிக்கலாம். அப்படி காரியம் வரும்போது, அப்போ பிரிவினைகள் வரும்போது நம்ம ஈஸியாக பண்ணுவோம், வானம் ஏசப்பே வானம், எனக்கு விசுவாசமே வானம், கடவுளே வானம், நான் உலகத்தில் போயிடுறேன், உலகத்தில் இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். அவன் பல பெண்களோட பல ஆண்களோட பல ஏமாத்தலாம், நல்லா சந்தோஷமாக நல்லா கார் பங்களா வசதி வாய்ப்பு சந்தோஷமாக சம்பாதமாக ஹாப்பியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விசுவாசத்தை விட்டுட்டு கடவுள் விட்டு போயிடறேன். அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் ஏன் அனுமதிக்கிறாருன்னா, ஒரு வேலை என்ன சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த பூமியில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், பறந்து போகும்போது நமக்கு அது கண்டிப்பான ஆன்சர் நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்போ என்ன பண்ணணும், எவ்வளோதான் பிரிவினைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவர் இருக்கிற விசுவாசம், ஆண்டவர் மேலே இருக்கிற பரிசுத்தம், ஆண்டவர் மேலே இருக்கிற வைராக்கியம், ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு, ஆண்டவர் மேலே இருக்கிற ஒரு நேசம் பாசம் நம்ம விட்டு வெளியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பவுல் நம்ம ஜெயபனோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் கிறிஸ்துவின் நன்மை விட்டேன்னா பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது நீங்கள் சொல்லலாம், பிரதர் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க, நீங்கள் ஈஸியாக கணவன் மனைவி மறித்து போட்டால் ஈஸியாக நீங்கள் கடவுளை மறுதளிக்கூடாது, கடவுளை விட்டு விடக்கூடாது சொல்கிறீங்க. அதேமாரி பிரிவினைகள் கணவனும் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க